1.1ல 9th sum adjoint A கொடுத்திருக்காங்க. நம்மள A inverse கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா A inverse is equal to plus or minus 1 divided by root of determinant of adjoint A into adjoint A. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா adjoint A கண்டுபிடிக்க போறோம். determinant of adjoint A கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? determinant of adjoint A னா அப்படினா நமக்கு adjoint A கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனுடைய first row-வை expand பண்ணாலே நமக்கு determinant adjoint A கிடைச்சிடும். இந்த first row expand பண்ணும்போது பாருங்க இங்க zeros இருக்கு இல்லையா அந்த வேல்யூ. அதால எந்த நம்பருக்கு ரோ ஃபேக்டர் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 0ங்கறனால 0 போட்டுக்கலாம். மைனஸ் செகண்ட் டேர்ம் டைமென்ஷன் அந்த செகண்ட் டேர்முக்கு எப்பவுமே என்னது மைனஸ் சைன் போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கு -2 இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 ன்னு ஆயிடும். இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும் இந்த காலம் இந்த ரோ போய்டும். மீதி என்ன இருக்கும் 6 6 ஆர் 36 மைனஸ் -3 இன்டு -6 என்னது பிளஸ் 18. ஓகேவா? அப்புறம் என்னது தேர்ட் டேர்ம் பாருங்க அதுவும் 0 தான் வருது. ஏன்னா 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்குது. அதனால அதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. which is equal to என்னது 2 into 36ல 18 போயிடுச்சுன்னா 18 again 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36. ஓகேவா? இப்போ நமக்கு ரூட்ல உள்ள இந்த adjoint of A மாடல் determinant adjoint A கண்டுபிடிச்சாச்சு. இங்க adjoint of A ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு A inverse கிடைச்சிடும். So A inverse is equal to plus or minus 1 divided by root of determinant adjoint A என்னது 36 into adjoint of A. இங்க கொடுத்திருக்காங்களே given question அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -6 -3 0 6. அடுத்து என்ன செய்யலாம் plus or minus இந்த root of 36 இருக்கு இல்லையா அது போய் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும் 6 ன்னு ஆயிடும். அப்படியே இந்த மேட்ரிக்ஸை திருப்பி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? 6 2 -6 -3 0 6 இதுதான் நம்மளோட A inverse. ஓகே.